இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 12 கட்சிகளை உள்ளடக்கிய எதிர்க்கட்சி கூட்டணி 16வது பொது தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கு மிகப்பெரிய சவால். பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அறிவித்துள்ள 12 கட்சிகளை உள்ளடக்கிய எதிர்க்கட்சி கூட்டணி வருகின்ற 16வது பொது தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு நெகிழ்வான இந்த கூட்டணி 16வது பொது தேர்தலுக்கு முன்னதாக நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பசீர்கூடாங் PKR MP ஹசன் அப்துல் கரீம் ஆரூடம் கூறியுள்ளார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தை ஆதரிக்கும் 18 அரசியல் கட்சிகள் வரும் பொது தேர்தலில் 12 கட்சிகளை உள்ளடக்கிய முஹிடின் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணியை எதிர்கொள்ளும் போது ஒரு நிலையான அரசியல் சமநிலையை உருவாக்கும் என்று ஹசன் அப்துல் கரீம் நம்பிக்கை தெரிவித்தார். பரிகத்தா நேஷனல் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி தற்போது நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மையை கொண்ட மடானி அரசாங்கத்தின் வலுவான கூட்டணியை எதிர்கொள்ளும் சாத்தியம் உள்ளது. இந்த 2 மிகப்பெரிய கூட்டணிகளும் 16வது பொது தேர்தலை நோக்கி செல்லும்போது ஓர் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கும் என்று ஹசன் அப்துல் கரீம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பெர்சத்து, பாஸ், பொஜுவாங் மற்றும் புத்ரா போன்ற மலாய் இஸ்லாமிய கட்சிகள், கராக்கான் போன்ற சீனர்களை தளமாக கொண்ட கட்சிகள் மற்றும் MIPP, PPP, ஈமான் மற்றும் உரிமை உள்ளிட்ட இந்திய கட்சிகள் மலேசிய சமூகத்தின் பன்முகத்தன்மையை நிறைவு செய்வதைப் போல் உள்ளது என்று ஹசன் அப்துல் கரீம் குறிப்பிட்டுள்ளார். சபாவில் கனிமவள ஆய்வுக்கான உரிமங்களை வழங்கியதில் ஊழல் நடந்ததாக கூறப்படும் அந்த மாநிலத்தை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை என்பது குறித்து பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார். அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வதந்தியை அடிப்படையாக கொண்டு பேசப்பட்ட தகவல்களாகும் என்று பிரதமர் அன்வார் விளக்கினார். சபாவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பரவலாக பேசப்பட்டு வரும் வேளையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் குற்றஞ்சாட்டியிருப்பது ஏன் என்று பிரதமர் விளக்கம் அளித்தார். தஞ்சோங் பத்து சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஆண்டி முகமது சூரியடி பேண்டி மற்றும் சிண்டுமின் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் யூசுப் ஜோஸ்ரி யாக்கூப் ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இதுவரை குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். இந்த லஞ்ச ஊழலில் சபாவை சேர்ந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டதாக கூறப்பட்டு வீடியோ வெளியிடப்பட்ட போதிலும் அனைவரையும் குற்றஞ்சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ஆதாரங்கள் இல்லாமல் வெறும் வீடியோவில் கூறப்பட்டுள்ள தகவல்களை மட்டுமே அடிப்படையாக குற்றஞ்சாட்டிவிட முடியாது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். கடந்த சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் மலாக்கா சுங்காய் உடாங்கில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியின் தங்கும் விடுதியில் தண்டனை என்ற பெயரில் 20க்கும் மேற்பட்ட 3ஆம் படிவ மாணவர்கள் பள்ளியின் 2 மூத்த மாணவிகளால் பகடிவதை செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்படும் சம்பவத்தை போலீசார் உறுதிப்படுத்தினர். இதனை மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் துறை தலைவர் உதவி ஆணையர் கிறிஸ்டபர் பத்தேட் இன்று காலையில் வெளியிட்ட ஒரு சுருக்கமான அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் புகார்களை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த 2 மூத்த மாணவிகள் தற்போது குற்றவியல் சட்டம் 323வது பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியதாக நிரூபிக்கப்பட்டால் அந்த 2 மூத்த மாணவிகளுக்கும் 1 வருடம் சிறை அல்லது 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்று கிறிஸ்டபர் பத்தேட் தெரிவித்தார். பகடிவதைக்கு ஆளான மாணவர்களுக்கு உடலில் சிராய்ப்பு காயங்களும் கால்களில் வீக்கமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாங்கள் தங்கியிருக்கும் பள்ளி ஹாஸ்டலுக்கு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காலதாமதமாக வந்ததன் காரணமாக தண்டனை என்ற பெயரில் அவர்கள் 2 மூத்த மாணவிகளால் பகடிவதை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
தனது மனைவியின் 28 வயது காதலனை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக சமையல்காரர் ஒருவர் சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 31 வயதுடைய அந்த சமையல்காரர் மேஜிஸ்ட்ரேட் நூருல் ஷக்கீனா ரோஸ்லி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இவ்வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த சமையல்காரரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி மாலை 6:50 மணியளவில் சிரம்பான் ஸ்ரீபாகியில் உள்ள ஒரு வீட்டில் முகமது அமீருல் ரஷீத் முகமது நீசா என்பவரை மார்பில் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக 2 இளம் பிள்ளைகளுக்கு தந்தையான அந்த சமையல்காரர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது குறைந்தது 12 பிரம்படிகளும் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த சமையல்காரர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். நீதிமன்றம் அந்த சமையல்காரருக்கு ஜாமீன் அனுமதி மறுத்துள்ளது. நகரி சம்பிலான் ஜம்பூல் ஜலான் பசார் பாலோங் 14 5 உடன்பிறப்புகள் வீடு திரும்பும்போது அவர்கள் பயணம் செய்த காரை எதிர் திசையில் வந்த லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 2:46 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் காரில் பயணம் செய்த உடன்பிறப்புகளில் வாகனத்தை செலுத்திய 18 வயது ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். அதேவேளையில் அவரது 16 மற்றும் 11 வயதுடைய 2 உடன்பிறப்புகள் கடும் காயமடைந்தனர். இந்த விபத்தில் பொருடுவா கஞ்சல் காரும் இசுசு லாரியும் சம்பந்தப்பட்டு இருந்ததாக ஜம்பூல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் நோரிஷா முஸ்தாஃபார் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். கனமழையின் காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையை விட்டு விலகி எதிர் திசையில் நுழைந்து காரை மோதியதாக நம்பப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். கவனித்துக் கொள்வதற்கு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட 2 வயது குழந்தையை சித்திரவதை செய்ததாக நம்பப்படும் கணவனையும் மனைவியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஷா ஆலம் செக்ஷன் 16 நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியளவில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த தம்பதியர் கைது செய்யப்பட்டதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். தங்கள் 2 வயது குழந்தையை முதல் நாள் காலை 10 மணியளவில் குழந்தை பராமரிப்பாளரான அந்த தம்பதியரிடம் ஒப்படைத்ததாகவும் அன்றிரவு அக்குழந்தையை வீட்டிற்கு தூக்கி வந்தபோது முகத்தில் காயங்கள் இருப்பது தெரியவந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெற்றோர் போலீஸ் புகார் அளித்து இருப்பதாக ஏசிபி முகமது இக்பால் குறிப்பிட்டார். முகத்தில் ஏன் காயம் ஏற்பட்டுள்ளது என்று குழந்தையை கவனித்துக் கொண்ட பெண்ணிடம் வினவிய போது குழந்தைகள் சண்டையிட்டுக் கொண்டதாக கூறியுள்ளார். எனினும் அந்த பெண்ணின் பதிலில் திருப்தி இல்லாத குழந்தையின் தாயார் இது குறித்து போலீஸ் புகார் செய்துள்ளார். ஷா ஆலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் முகத்தில் காயங்கள் இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளதால் நேற்றிரவு 11:22 மணிக்கு செக்ஷன் 16 உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 40 மற்றும் 37 வயதுடைய தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர். அத்தம்பதியினரை விசாரணை செய்வதற்கு 3 நாள் தடுப்பு காவல் அனுமதியையும் போலீசார் நீதிமன்றத்தில் பெற்றுள்ளனர் என்று ஏசிபி முகமது இக்பால் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.